எக்கு சின்ன பொண்ணு இருமா. இதை இருக்க நேரம் இல்ல, இல்லன்னு இருந்து அழகா பேசி எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போக மாட்டோமா? ஆமா. அவ்வளவு அவசர வேலை என்ன சின்ன பொண்ணு? எக்க இவ்வளவு நாளாட்டி நாங்க குழு வந்து நடத்திட்டு இருந்தோமா, அந்த குழு வந்து முடிவார் கட்டத்துக்கு ஆயாச்சு பத்துருங்க, முடிஞ்சு. ஆமா ஆமா, அந்த ஆலமரத்தடியில குழு கூடுவியலே. ஆமாக்க, அந்த குழு இப்ப முடிஞ்சு பத்துடுங்க. அதனால அடுத்த குழு தொடங்கலாம்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கோமா. அதான் இப்போ கூட கொஞ்சம் ஆள் வச்சு நடத்தினோம்னா நமக்கு கொஞ்சம் பைசையும் கூட கிடைக்கும், நிறைய பைசையும் பிரியும்லக்கு. அதனால தான் சரி, அப்போ உங்களையும் சேர்த்துக்கிடலாம். இப்ப நீங்க தான் எங்களுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டீல்ல. குழுவா? ஆமாக்கு, நான் இது வரைக்கும் ஒரு 2 குழுல தான் சேர்ந்து ரூபா கட்டியிருக்கேன். அதுவும் பாதியில பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் போயிட்டு. என்னக்க யோசிச்சுட்டு அடக்குறியா? நாங்க என்ன சம்பந்தமா பேச வந்திருக்கோம், குழு தானே. குழு தான் சின்ன பொண்ணு. எக்க ரூபாயை பத்தி யோசிக்கிறீங்களோ? ஐயே, ரூபா எவ்வளவு நாளும் பிரச்சனை இல்ல, அதை கட்டிடுவேன். அப்புறம் வேற என்ன பிரச்சனை? முந்தி உள்ள குழுல எல்லாம் பிரச்சனை நடந்தா உடனே மாப்பிள்ளை இனி குழுலையே சேரப்படான்னு சொல்லி வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு எத்தனை குழுல இருந்து கூப்பிட்டா தெரியுமா? ஒரு குழுவுக்கு என்ன விடல. எக்க நாங்க வேணா கேட்கட்டான் தானே என்கிட்ட. வேண்டாமா, நானே அவர்கிட்ட பேசியேன். அவரு எனக்கு முடக்கான ஆளா இதே சொல்லி விட்டாருன்னா அப்புறம் நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். சரிக்க, அப்ப நாங்க இனி அடுத்து ஒரு 2-3 பேரை கூப்பிட வேண்டியது இருக்கு. போய் கூட்டிக்கிட்டு நேராத குழு நடக்கூடிய இடத்துக்கு போயிடறானே, நீங்க வந்துருங்க. அந்த ஆலமரத்தடியா? இல்லக்கா, இப்ப வேற வீடு மாத்தியாச்சு பத்துடுங்க. சாந்தியக்கா இருக்காவெல்லாம் அவ வீட்டுக்கு முன்னாடி. வந்துருங்கன்னா நாங்க போயிட்டாராம். இவங்கிட்ட எப்படி கேட்கறதுக்கு? பியாயாட்டம்லாம் ஆடுவான். ஏங்க என்னங்க என்ன காலையில அடுப்புக்குள்ள தூக்கி போட்ட விறகு கிட்ட எரிஞ்சிட்டு கிடக்கான். வார வை. நீங்க வா, வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம வேலையை போயிட்டு செத்துக்கிட்டு வந்தாலும் இங்க வந்து நம்ம தான் வேலை செய்யணும். உங்களுக்கு இந்த வீட்டுல 2 பொம்பளாட்டிலோ கிடக்காதோ, ஒரு வகைக்கு ஆகாது. குளிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இங்க வந்து என்ன செய்யா? பார்த்தா தெரியலையா, நீச்சல் குளத்துல மிதந்துட்டுல இருக்கு. நீச்சல் உடையில சுத்தியா? சரி, அது நீச்சல் குளம். என்ன பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? குளிக்க போறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டு உனக்கு இது என்ன வேலை? நான் குளிக்க முட்டி, நீ அப்ப இந்த விறகு கட்டி எல்லாம் பறக்கி கொண்டு போடுவியா? அது கடந்துட்டு போட்டான். ஏன் அந்த விறகு ஒண்ணு வா வான்னு அழைக்க செய்வ, அது பாட்டு தானே கிடக்கு. இடி மழை பெஞ்சுனா அவ்வளவு விரவ நனைஞ்சி அது பாசி பிடிச்சிடம்டி. அதுக்கப்புறம் ஒருத்தனை வாங்க மாட்டான், ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதை வச்சு அவளுக்கு அள்ளி போட்டாதான் நிம்மதி. நீங்க 2 பேர் இருக்கிறீங்களே, வேலை செய்ய. இவன் என்னது வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி பறந்து வேலை செய்யான். இவன்ட்ட போய் எப்படி கேட்கறதுக்கு? ஆல்ரெடி என் மேல கடுப்புல இருக்கான். தள்ளிட்டி வழியில நிக்கா, சும்மா பாத்துட்டே நிக்கிறியா? ஒரு 2-3 விரவ பறக்கிட்டு வந்தா என்ன? நான் எப்படி பறக்கா? அப்ப தள்ளிப்பா. இங்க நின்று நான் விரவ பறக்கத்தை பார்த்து ரசிச்சுட்டு நிப்பா. தள்ளிப்பா. ஏடே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா கேட்க வந்தேன், கேட்டுட்டு போயிருவேன். உன்னை பார்த்து ரசிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? என்ன கேட்கணும்? இந்த சின்ன பொண்ணு பிள்ளையும் அந்த சாந்தியும் வந்தாவ. விரவ போட்டு வந்துட்டா இல்லன்னா அவ்வளவு முக்கியமான விஷயமா உனக்கு? இல்ல போட்டுட்டு வா. சும்முறு பிடிச்சாங்க ஆடே கொஞ்சம். என்ன? சின்ன பொண்ணும் அந்த சாந்தியா வந்திருந்தாவ. அவையே சாதாவே இந்த ஊர்ல ஒரு குழு வச்சு நடத்துவாங்களாம். சரி, நடத்திட்டு இப்ப அந்த குழுல ஏதோ ஆள் சேர்க்காவ போலுக்கு. அதான் நம்ம வீட்டுல கேட்க வந்தாவ. உன்ட்டதான் சொல்லியிருக்கேன்ல, கூழு கீழுன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து சேரப்படாதுன்னு. இல்ல, நானா போய் சேரல, என்ன தேடி தானே வருவு. ஏன்டாண்டே, உன்னெல்லாம் குழுல எதையும் சேர்த்து விட முடியாது. பிறகு எனக்கு தான் தலையில கிறுக்கு வரும். உனக்கு என்னடே தலையில கிறுக்கு வந்து? யாராவது இப்ப குழுல பைசா எடுப்பாவ, திருப்பி எதை பிரிக்கும் போது கொஞ்சம் குறைச்சி கூட்டி அப்படி தருவாவ, தர மாட்டாவ. ஆனா நீ பொறுக்க மாட்டா. உடனே அவையெல்லாம் அடிச்சு விரட்டி அந்த இடத்துல வச்சே கொலை நடத்துவா. உன்னெல்லாம் நம்பி குழுல சேர்க்க முடியாதுமா. அப்புறம் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் கிடக்கணும். அது முன்னாடி உள்ள மங்காத்தாடே, மெச்சரட்டை வரதுக்கு முன்னாடி உள்ளது அது. மெச்சரட்டையா? ஆமாடே, அது இந்த கொஞ்சம் அறிவு வளர்றதுக்கு முன்னாடி நடந்து குழுல. இது மேச்சரட்டை இல்ல மெச்சூரிட்டின்னு ஏதோ சொல்லுவாவ. பரவாயில்லையே, என்ன தப்பா சொன்னது கரெக்டா சொல்றீங்க. உனக்கு இங்கிலீஷ் தெரியுதான்னு செக் பண்ணேன். சரி, அந்த குழுல சேரட்டா? வேண்டாம். ஏய் சேரியண்டே, ப்ளீஸ் டே. வீடு தேடி பிள்ளைல வந்து கூட்டிட்டு போச்சு ரெண்டும். ஏன் குழுல ஆள் ஒண்ணும் இல்லையா? ஒண்ணு வந்து சேர்க்காவ? ஆமா, ரொம்ப ஆள் ஒன்னும் சேரல போலுக்கு. சரி, பிரச்சனை இல்ல. அப்புறம் நம்ம வீட்டுல இருந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் சேரேன்னு சொல்லி என் பேர கூடுனா ஏன் முறைக்கா? பைத்தியக்கார பையல, பைத்தியக்கார மோனங்கிட்ட நாய. அது பொம்பளைகளுக்குள்ள குழு. நீ சேரங்க. ஆள் இல்லைன்னாவ யார் சேர்ந்தா நெட்டி பைசா வச்சா போதாதா? இல்ல நீ பொம்பளையா? அந்த குழுக்க பேரே மகளிர் குழு. நீ மகளிரா? இதுக்கிட்ட கத்தியா? பின்ன நீ பொம்பளையோ நீ மகளிரோ? இது குழுல ஆள் இல்ல. நீ இப்ப நீங்க போய் அந்த குழுல என்ன செய்வியா? பைசா வச்சுக்கிட்டு வருவியா? அதே போல நான் பைசா வைக்க முட்டி. என்ன நீ சோதிக்கா? என்ன நீ சோதிக்காமாக்கா? என்ன நீ சோதிக்கா? உள்ள பைசா தந்துரு, நான் அந்த குழுல போய் சேரட்டு. ஓவரா நீ பேசிட்டு இருக்கா? நீ போனீங்கனாலே பிரச்சனை தான். நான் போனா கூட பிரச்சனை இல்ல. பைசா கொடுப்பேன், அந்த குழுல இருந்து எழுப்பி அம்புக்குள்ள போயிட்டே இருப்பேன். நீ அப்படி இல்ல, அங்க இருந்து சண்டை இலக்கி சண்டை பிடிக்காம வர மாட்டா. இதுக்குதான் உங்ககிட்ட நான் சொல்லது, பொம்பளை துணி போடாதன்னு. பாத்தியா, பொம்பளைகளுக்கு குழுல எல்லாம் போய் உட்கார்றது கூட ஆசை வருது. அந்த அளவு கூட ஆயிட்டு சுடிதார போட்டு நீ பொம்பளையாவே மாறிட்டா. மொட்டச்சி போல மானங்கட்டவன. அவையெல்லாம் வந்து என்கிட்ட கேட்கச்சல, நானும் குழுல சேரியன்னு சொல்லி நான் முடிவு பண்ணாம என் புருஷத்தை கேட்டுதான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லி வந்தேன். பத்தியா, என் புத்திய செருப்பாலே அடிக்கணும், அதுவும் பிஞ்ச செருப்பால. அவன சாணிய முக்கியதான செருப்புல அடிப்பேன்பா. சாணியை கரைச்சும் தலையோடையும் வாயோடையும் முத்திக்க, அப்படியே அது புத்தி வருவான்னு பாப்போம். குழுவுக்கு நான் போணுமா போண்டாமா? நீ போண்டா, நான் போட்டா. நீ எனக்கு ஏன் டென்ஷன் ஆகி பாக்கா? இல்ல டென்ஷன் ஆகி மண்டை வெடிச்சிட்டு அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துருவேன் உன்னால. நான் குழுவுக்கு போவேன், அந்த பக்கம் வந்துடாத. பைசா இல்லாம எங்க போவா? ஒண்ணும் தேவையில்லை.
அதெல்லாம் போ, எனக்கு என்ன சும்மா யாரும் உன்னை குழுல சேர்க்க மாட்டாவோ, பைசா வைக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சேப்பாவப்பா? ஓ சரி சரிம்மா, நல்லா சேப்பாவ. ஒரு பைசா இல்லாம போறா, எங்கவே மாட்டுவாள. என்ன வந்துட்டா? வாங்கிட்ட இருந்து நான் கையில பைசா வாங்கவே மாட்டேன். என் மூஞ்சில முடிக்காத நீ. ஒரு 10,000 ரூபாய் ஜிபே பண்ணு. இவளுக்கு எல்லாம் சூடு சொல்றேன். சீ போவலையாட்டி. இந்த சாக்கிலம் ஏதோ குளிக்காம போயிடாதானே பாண்ட. நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டு போ பாண்ட பாண்ட. போட்டியங்க எடி காலையில என்ன சாப்பாடு வச்சுட்டு போறா? தோசமா இருக்கு, சுட்டு தின்னு. சரி வருத்தப்படாதுங்க. எப்படிக்கா வருத்தப்படாம இருக்க முடியும்? நீங்க எடுத்த கடன் தானே கெட்டி தானே தீரணும். தெரிய தானே செய்ய உங்களுக்கு. என்னத்த செய்ய திடுதிப்புன்னு இவ்வளவு ரூபா வரணும்னு நினைக்கலக்கா. 1.25 லட்சம் ரூபா. சரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைங்க. இன்னும் 3 மாசம் இருக்குல்ல. அதான் இந்த குழுவுல சேர்ந்தோம்னா இதுல ஒரு பாதி ரூபாய் முதல்ல நமக்கு லோன் தந்துட்டாவனா பிரச்சனை இல்லல்ல. இப்பவே சொல்லி வைங்க, அப்ப சீக்கிரமே தந்துருவாவல்ல லோனு. ஆமாக்கா, இந்த தடவை குழுவுக்கு தலைவியே யார போடுவாவ? யார போடாவளோ? நான் இருக்க மாட்டேன்றனோ. ஏங்க நீங்க அழகா நடத்துவீல்ல. ஏக்கா முறிச்சு பிடிச்சு பேசவியதாங்க. குழு தலைவியா இருந்தா கொள்ளலாம். நான் ஃபைனும் பிரிச்சுக்கிட மாட்டேன். அதுவும் இல்லாம என்கிட்ட ஒரு ஆள் பைசா கேட்கும் சரியும்பே. அடுத்த ஆள் பைசா கேட்கும்போது அவள்கிட்டே முறைச்சி பேச முடியாது. எனக்கு முடியாதுக்கா. நான் தலைவியே இல்லை. சின்ன பொண்ணை மட்டும் தலைவியா ஆக்கிறாருங்க. அவளும் தலைவியா இருக்க மாட்டேன். ஏன்னா கணக்கெல்லாம் போடணும்ல, அவளுக்கு ரொம்ப தெரியாது. அந்த ராணியை போட்டா பிரச்சனை இல்லை. எல்லாரும் வரட்டு பேசிட்டு ஒரு முடிவு பண்ணலாம். என்ன வர சொன்னாவ? சாந்தியக்காலும் சின்ன பொண்ணு எங்க போனாவ? ஏன் எங்களை கண்ட மனசே தெரியலையோ? ஏக்கா சின்ன பொண்ணு போன் பண்ணி உடனே வந்துருன்னா நான் செஞ்சுட்டு இருந்த வேலையும் போட்டுட்டுலாம் ஓடி வந்தேன். சரி இரு, அவ யாரையாவது கூப்பிடறதுக்கு போயிருப்பா. என்ன குழு தொடங்கலையா? வாங்க இருங்க. என்ன ஒருத்தர வரல சித்தி. என்ன உன் தோஸ்தெல்லாம் எங்க? அவியலதான் நானும் தேடிட்டு இருக்கேன். ஒருத்தரையும் காணல. எங்க வீட்டுல உள்ளவ சரியான மாடு மேச்சல்லாம் எங்கேயாவது மேய்ச்சிட்டு பார்வதி அக்கா, முனியம்மாக்கு, ஐஸ்வர்யா பாட்டி எல்லாரும் எப்ப வந்தியா? ஏட்டி நான் உனக்கு பாட்டியாட்டி? மருமகளை விட உன வயசு கூடுதல் இருக்க. உனக்கு நான் பாட்டி. அவளுக்கு இப்பதான் 10 வயசு ஆச்சு. குழந்தை. அதான் எல்லாரையும் பாட்டி பூட்டிம்பா. தெரியாம சொல்லிட்டேம்மா. சொல்லுவா உன்னை பார்த்தா பாட்டி போல இருக்கு. ஏக்கா நான் கிளம்ப. என்ன எப்ப குழுவுக்கு தானே வந்திருக்கா? இதுல வந்து உட்காரு. ஏக்கா எனக்கு பிடிக்காத வேலை இந்த குழுல இருக்காவ. வந்தோடனே ஒரு மாதிரி பேசியாவ. நான் போறேன். ராணி நீ தான் குழு தலைவர். வா. எங்க போற? தலைவு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. தப்புன்னா தப்புன்னு சொல்லி தரணும். நான் என் போக்குல கேட்டு விடுவேன். ஒரு மாதிரி ஏசியாவ. சரி விடு, வயசானவியல்ல. பார்வதி ஏட்டி நீயே பேர பிள்ளைல பார்த்தாச்சு. வயசானவே என்ன மட்டும் சொல்லியா? சரி கோவப்படாதுங்க. அந்த முழு மாட்டுக்கு ஒரு போன் போடுமா. வரட்டு. வேண்டாம் நாங்க வந்தாச்சு. எல்லா வானரப்படையும் வந்து சேர்ந்திருக்கு பாருங்க. சும்மா இரு சின்ன பொண்ணு. இதையும் சொல்லி குழப்பி விட்டுறாத. மாசம் ரூபாய் எனக்கு. சரி அப்ப 2வது மாசம் ரூபாய் எனக்கு. என்னத்தை வாங்கிக்க? மாசம் ரூபாய் எனக்கு சொல்லிடுறேன். சரிம்மா, குழுனாலே நம்ம தான். யாரு? குழுனாலே நம்ம தான். குழுக்கு இவ்வளவு பேர் தானா? ஆளை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா குள்ளமணி. இல்ல மாமி, வாராவ என்ன ஒருத்தர் வாராவ. வேற யாரா இருக்கும்? அவளுக்கு தோஸ்து உண்டுல, உங்க மைனியாரு மங்காத்தா. சரி வரட்டு. யார் வந்தா என்னக்கா உங்களுக்கு? குழுல ரூபாய் இரட்டா வச்சா போதாதா? சரி நமக்கு என்ன, எனக்கு மாசம் ரூபாய் தந்துருங்கம்மா. என்னாலே சின்ன பிள்ளை லேட் ஆயிட்டு. ஐயோ இல்லக்கா, நாங்களே இப்பதான் வந்து சேர்ந்தோம். என் மாப்பிள்ளை எப்படியே பெருமிஷன் கேட்டு ஓடி வந்திருக்கேன். நீங்க இப்படியே வந்துருவீன்னு எனக்கு தெரியும். பேசுங்க நல்லா பேசுங்க. நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் பேசுங்க. நாளை கழிச்சு குழுவை பத்தி பேசுவோம். ஏன் முனியம்மாக்கா இவ்வளவு சேக்காடான்னு சொன்னேன்ல, ஆளுக்கு முன்னாடி வந்து இருக்கா. இது நீ நினைச்ச ஒண்ணு இல்ல. குழு தொடங்குனதே நாங்க எல்லாரும் சேர்ந்துதானே. ஏக்கா அது ஒரு பைத்தியம். இருங்க, மொத்தம் 8 பேரா? ஆமா. ஏக்கா மாசம் எவ்வளவு ரூபான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களா? சின்ன பொண்ணு மாச குழுவா நடத்தணுமா வார குழுவா நடத்தணுமா? மிந்தி மாதிரி ஏக்கா மாச குழுவா நடத்துவோங்க. வாரம் இங்க வந்து இவ்வளவுக்கு மூஞ்செல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது. எவ்வளவு வந்து எங்களை பார்க்காண்டா வார குழுவா நடத்துவோம். குழுவுக்கு பேர சொல்லி தான் கொஞ்சமாவது வெளியே வந்து 4 ஜனங்களை பார்க்க முடியும். ஏக்கா உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? சாந்தியக்கா, உமா, வார குழு. மாச குழு நீ மாசமா இருந்துட்டு போ. மாசகுழு பாட்டியங்க. வயசுக்கு தகுந்த பேச்சாக்க பேசியா ஒரு மரியாதை தரலான்னு பாருங்க. என்ன பொண்ணு ஏக்கா அவளை வாய் வச்சுட்டு இருக்க சொல்லுங்க. சின்ன பொண்ணு இப்படி கத்திட்டு கிடப்பியோ? காட்டு கத்து. மாமி சும்மா இருங்க. வீட்டுக்குள்ளதான் உங்ககிட்ட நான் அடங்கி போயிருப்பேன். குழுன்னு வந்துட்டோம்னா நான் வந்து ஒரு மாதிரி தான் நிப்பேன். சும்மா இருங்க. இங்க வந்து என்ன அடக்கி வைக்கலாம்னு நினைக்காதுங்க. நீங்க வார குழு அவங்க மாச குழு அவங்க எந்தாலையும் போங்க. குழு கிடைக்கக்கூடிய ரூபாயை எனக்கு தந்துருங்க லோன் ஆட்டு. அது எப்படி நீங்க முடிவு பண்ணலாம்? எல்லார்கிட்டயும் கேட்டுட்டுல சொல்லணும். புதுசா குழுக்கு வந்தவையெல்லாம் இதுல தலையிடாதுங்கடே. நீங்கெல்லாம் புதுசு, நாங்கெல்லாம் இதுல சீனியர். மாசம்லாம் தர முடியாதம்மா. நாங்க மாசம் 2வது மாசம் 3வது மாசம்லாம் புக் பண்ணியாச்சு. மாச குழுல லோன் தருவியல்னா நான் சேரேன். இல்லனா எனக்கு வேண்டாம், இந்த குழுவே வேண்டாம், நான் போறேன். வாங்கடி. இட்டி அவரை கேட்கல. அவளுக்கு நிறைய கடன் இருக்காம். விவசாய கடன் எல்லாம் கிட்டணுமா? கொடுத்து தொலைங்களா. உங்களுக்கு என்னடி செலவு? என்ன செலவா? நல்லா பேசுவாவ. ஒரு பைசா தரது கிடையாது. என் மாப்பிள்ளை போடி அவ்வளோ பைசையா அமைக்கிறது. இந்த ஒரு குழுவில் தான் கொஞ்சம் பைசா கிடைச்சி ஏதாவது செய்ய எனக்கு தேவையானதெல்லாம். அதுவும் இல்லாம ஆக்கிறதுக்கா வந்திருக்கிய. ஒரு வீட்டுல ஒருத்தர் குழு வந்தாங்கனாதா? இங்க நான் வரேன், நீ போ. மாமி சும்மா இருங்க. நானாக்க இந்த குழுவில் நடத்திட்டு இருக்கேன்.
சும்மா கடந்துக்கிட்டு இப்போ புதுசா வந்துக்கிட்டு நீ வராத நீ போகணும். குடும்ப பிரச்சனையெல்லாம் வீட்டுல வச்சிருங்கடே, இங்க வந்து பைசையை பத்தி மட்டும் பேசுங்க. ஆமாடே, பைசாவை பத்தி மட்டும் பேசுங்க. பைசா பத்தி பேசினா மட்டும் தான் வயலட்டுக்கு வாய் ஆடு வா அங்க குழுவுக்கு தலைவியாட்டு ராணியை செலக்ட் பண்ணிருக்கோம். யார்கிட்ட கிட்ட முடிவு பண்ணிய? சின்ன பொண்ணு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா இருமா. அப்ப நீ இருக்கியா? ஒண்ணு இருக்கல. இப்படி இருக்கேன்னு சொல்ல அவள அப்ப இருந்துட்டு போட்டு நீயே இருக்க மாட்டா, இருக்கவே இருக்க விட மாட்டா. தலைவியே யாரும் இருந்துட்டு போங்கம்மா, எங்களுக்கு தலைவலி. நீங்களே தலைவியா இருந்துக்கிடுங்க. ஆனா முதல் மாசம் பைசாய சாந்திய கழு கொடுங்க, 2வது மாச பைசாய எனக்கு தாங்க, 3வது மாச பைசாய உமாவுக்கு கொடுங்க, 4வது மாச பைசாய மங்கத்தக்களுக்கு வேணா தக்க எடுக்கட்டு, வேணா வேற யாரும் எடுத்துக்கிடுங்க. எனக்கு கடைசி மாசம் போதும் சின்ன பொண்ணு. அந்த கதை பெருந்தன்மையா இருக்காவ. பெருந்தன்மையை பத்தி நீ பேசாத கள்ளி. இக்கத்து கூட்டத்துல வச்சவ என்ன பேசியான்னு பாருங்க. உமா வாய முடிட்டு பேரு. பாட்டி நான் எங்க போனாலும் வந்துருவா. உனக்கு அவளுக்கு ஒரு நாள் சண்டை தீராதா? தீராது. எனக்கு பக்கத்து பிளாட்டே வாங்கிட்டு அங்க வீடு கட்ட போறாளாம். இவளுக்கு மேல எனக்கு அவ்வளவு கொலை வெறியா வருது. அவளுக்கு மாப்பிள்ளைய ஒழுங்கா அடக்கி வைக்க துப்பு இல்ல. அவன் என்கிட்ட பேசிட்டு தெரியாத நான் என்ன செய்ய முடியும்? நான் போறேன் சின்ன பண்ணு. ஏய் இழுவ, நான் போறேன். இழுவ. சின்ன பொண்ணு நீ எங்க போறாமா? எக்க அவளை கூட்டிட்டு வரீங்க. ஐயா இவ்வளவு வச்சுட்டு குழு நடத்திட்டாலும் சீ எப்படி எலும்பி ஓடியாலோ பாரு மாடுவ. இங்க நம்மளும் போவங்க, நமக்கு என்ன தேவையா? எனக்கு தேவைம்மா. எங்கக்கா போயிட போற அளவ? நாளைக்கு திரும்பியும் குழு கூட்டு அழுவ, அப்ப பாத்துக்கலாம். என்னம்மா நீ இப்படி நிக்காவ? அண்ணி நீங்க புதுசா அண்ணி. முன்னாடி எல்லாம் என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? அண்ணி கொண்டமுடி சண்டையெல்லாம் போடுவாள் அண்ணி. சரி இந்த குழுவே நடத்தாண்டானாலும் கேட்க மாட்டேங்க அழுவ. சரி போட்டு என்ன பண்ணதுக்கு? சண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்து எப்படியாவது குழுவை சேர்த்து எடுத்து வருவாளுவ. என்ன செய்யுதுக்கு மைனி? நான் அவங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டு பைசாயை வாங்கிட்டு வந்தேன் பாத்துருங்க. இப்ப வேஸ்ட் ஆகி போச்சு. சரி இருக்கட்டு, இவ்வளவு தூரம் வந்துட்டு எல்லாம் நீ வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்துகிட்டு காப்பி எல்லாம் குடிச்சுக்கிட்டு சாயங்காலம் போங்க வாங்க. சரி மைனி வாரேன். ஹாய் செலிபிரிட்டிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு